நம்பிக்கை வாக்கெடுப்பிற்காக தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. அவை தொடங்கியவுடன் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் முன்மொழிந்தார். இங்க வைக்க நான் விரும்புகிறேன். முதல்ல தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கணும்னு பெரும்பான்மையான மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் சுமார் 4,93,25,000 வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. தற்போதைய ஆளுங்கட்சிக்கு வாக்களிச்சவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,26,000 தான். மீதம் இருக்கக்கூடிய சுமார் 3,21,00,000 பேரும் நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது கிட்டத்தட்ட 65% மக்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சி மேல எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது. அடுத்து மிக முக்கியமான ஒண்ணு நம்பர்ஸ், மெஜாரிட்டிக்கான நம்பர்ஸ். நம்முடைய சட்டமன்றம் 234 உறுப்பினர்களை கொண்டது. மேஜிக்கல் நம்பர் சொல்லுவாங்க. 118 உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியோ ஒரு கூட்டணியோ தான் ஆட்சிக்கு வர முடியும். இப்ப நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு அந்த நம்பர்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்ல. 108 இடங்கள் தான் இருக்கு. அதுவும் அந்த கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வெற்றி குறித்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினால 2 இடங்கள்ல போட்டி போட்டு அதுல ஒரு இடத்தை இன்னைக்கு ராஜினாமாவும் செஞ்சிருக்கிறார். இன்னும் அந்த தொகுதி மக்களை சந்திச்சு, நேரில் சந்திச்சோ இல்ல ஒரு அறிக்கை மூலமாகவோ ஒரு நன்றியை கூட இன்னும் தெரிவிக்கல. அது மட்டும் இல்ல, நேத்து உயர்நீதிமன்றம் அளிச்ச தீர்ப்புல ஆளுங்கட்சியை சேர்ந்த திருப்பத்தூர் மத்திய அரசிடமிருந்து கிடைக்க வேண்டிய வரிவாயில் உரிய பங்கு கிடைப்பதிலும், பேரிடர் நிவாரணம் மற்றும் கல்விக்கான நிதி உள்ளிட்டவைகளை பாரபட்சமின்றி கேட்டுப் பெறுவதிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அரசுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த அரசுக்கு ஆதரவை தெரிவித்துக் கொள்வதோடு, மேலும் இந்த அரசாங்கம் மதசார்பின்மை, எளிய மக்களை உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி, கூட்டாட்சி, சமூக நீதி கோட்பாடுகளை உயர்த்தி பிடிக்கவும், தமிழக சட்டமன்றம் பாரம்பரியமாக கடைபிடிக்கப்படும் மரபுகளையும் மாண்புகளையும் உயர்த்தி பிடிக்கவும், ஏழை எளிய உழைப்பாளி மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற வகையில் திறம்பட செயல்பட வேண்டும் என்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்து இந்த அரசுக்கு முழுமையான ஆதரவை தெரிவித்து உட்கார்கிறேன். அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய விசிக சட்டப்பேரவை குழு தலைவர் வன்னியரசு, ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்த தனி சட்டம் வேண்டும் என்றார். ஜோதிடம், பில்லி சூனியத்திற்கு தமிழ்நாடு அரசு இடம் தரக்கூடாது என்றும், மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான சட்டத்தை கொண்டுவர வேண்டும் என்றும் வன்னியரசு வலியுறுத்தினார். 2013ஆம் ஆண்டு முதல் மராட்டிய மாநிலத்திலும் 2020ஆம் ஆண்டு முதல் கர்நாடகாவிலும் மூட நம்பிக்கைகள் மூலம் ஏமாற்றுவோருக்கு சிறை தண்டனை அளிக்கும் சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. இது தவிர பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிசா, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் மாந்திரீகம், சூனியம் ஆகியவற்றுக்கு எதிரான சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. இன்று நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு உரிமைகளும் சமூக முன்னேற்றமும் பல தலைவர்கள், அறிஞர்கள், கள செயற்பாடுகளின் ஈடில்லா தியாகத்தால் தான் கிடைத்துள்ளன. ஆகவே நமது அரசு ஜோதிடம், பில்லி சூனியம் போன்ற மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான நம்பிக்கைகளுக்கு இடம் தராமல் அறிவியலை வளர்க்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நான் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றேன். தொடர்ந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், சுயேட்சை எம்எல்ஏ காமராஜ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, தேமுதிக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் பேசினர். நம்பிக்கை வாக்கெடுப்பு விவகாரத்தில் பாஜக நடுநிலை வகிக்கும் என்று அக்கட்சி உறுப்பினர் போஜராஜன் தெரிவித்தார்.
உறுப்பினர்கள் உரையாற்றியவுடன் தீர்மானம் எம்எல்ஏக்களின் குரல் வாக்கெடுப்புக்கு விடப்படும். எதிர்க்கட்சியினர் யாராவது எண்ணி கணிக்கும் டிவிஷன் முறைப்படி வாக்கெடுப்பு நடக்க வேண்டும் என்று கேட்டால் அந்த வாக்கெடுப்புக்கு சபாநாயகர் உத்தரவிடுவார். அரசு மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை ஆதரிப்போரின் எண்ணிக்கையையும் எதிர்ப்போரின் எண்ணிக்கையையும் கணக்கிட்டு சபாநாயகரிடம் செயலாளர் வழங்குவார். சட்டப்பேரவையில் உள்ள எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையில் 50%+1 என்ற எண்ணிக்கையை தீர்மானம் பெற வேண்டும். வெற்றி தோல்வியை சபாநாயகர் அறிவிப்பார். வெற்றி பெற்றுவிட்டால் அரசு தனது பணியை தொடர்ந்து நடத்தும். ஒருவேளை தீர்மானம் தோற்றுவிட்டால் அது தமிழ்நாடு ஆளுநருக்கு தெரிவிக்கப்படும்.